ஏன்னா கன்னிமார் கோயிலுக்கு போனீங்களா? அதுக்கு மேலே போனீங்களா? டவர் வரைக்கும் போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் சிவலிங்கம்னு வச்சுருக்கான்னு சொன்னால் போனீங்களா புதுசா? ஐயோ அது இல்லைங்க, வீடியோ தெரியும். ஏஜி மேலே வரைக்கும் போனீங்களா? டவர் வரைக்குமா? டவர் வரைக்கும் போயிட்டோம். அதுக்கு மேலே சிவலிங்கத்துக்கு போகலையா? ஓகே ஆமாம் சித்தர் மேல் சித்தர் கோயிலிருந்து அடுத்தது கன்னிமார்க்கு. இல்லை ரம்மியமாக யாரும் இல்லாத இருக்கிற இடத்துல எடுக்கணும். அதுதான் அவ்வளோதான் இருக்கும். அப்படிங்களா? கன்னிமார் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். பட் கன்னிமார் கோவிலுக்கு பக்கத்துலேயே பெருமாள் கோவில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா கேசவன் சொல்லியிருக்காரு, அதனால் கண்டிப்பாக அருமையாக இருக்கும் அப்படின்னு பேசு. இல்லை இப்படியே இருந்தால் பரவாயில்லையே. இல்லை அவர் சொன்னது 2 மலைக்கு இடையில நடந்து போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:15 மதியம். மதியம் 2:15க்கு கன்னிமார் கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாருமே கீழே இறங்குற நேரத்தில் நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம். ஜி இங்கே ஏன் ஜி இந்த மலையில் குரங்கு மட்டும்தான்? கரடி இருக்குமா? கண்ணுக்கு தென்படாது. இல்லை தடம் இப்படியான சூப்பர் ஜி. இல்லை இதை விட நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டோம்னா அதான் அப்படியே 2 பக்கம் மலை இருக்கும். அப்படியே நடுவில் போவோம், அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா அப்படியே சேலம் ஃபுல்லாக தெரியும். இந்த பக்கம் அப்படியே மலை அப்படியே தொடர்ச்சி மலை மாதிரி ஏறி இறங்கி அந்த மாதிரி வியூ பாயிண்ட் போகிற மாதிரி இருக்கும். நம்ம அப்படியே கன்னிமார் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். போங்க தான் முதலுக்கு தான் தெரியும், எதுவும் எடுக்க முடியாது. அதனால் முதல்ல பார்த்தோம். செம்ம வியூ. வழியெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்காங்க. பார்த்துங்க ஜி, செப்பல் அப்படி அடியில் பாருங்கள், நூல் அழகாக இருக்குது. சூப்பர். ஆக்சுவலாக இங்கே பாறையே பார்த்தீங்கன்னா எல்லாமே அடுக்கி வச்ச மாதிரியே தான் இருக்குது எல்லாமே. ஜி இதான் சொன்னீங்களா, இன்னும் போகணுமா? தெரியுது. எஸ் பாஸ், வாங்க பாஸ். அதில் மரமெல்லாம் கம்மியாக இருந்தது. அதான் இருந்தது. இப்போல்லாம் மரம்லாம் நிறைய வந்துருச்சு. வரட்டும் மரம் வர வரைக்கும் நல்லது தானே. நல்லா இன்னும் நல்லா அப்படியே மடிப்பாக தெரியும். ஓ அந்த மரமெல்லாம் இல்லாதனால தெரிஞ்சு. அப்படியே சூப்பராக இருக்கும். ஜி சிவன் கோயில் எங்கே? அங்கே தெரியுது. இங்கே வாங்க செட்டு போட்டுறது. நம்ம இப்போ அங்கேருந்து எங்கே வந்துட்டோம்? இப்போ நம்ம போயிட்டோம். இரட்டை லிங்கம் அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். ஒரு ஏஜுக்கு மேலே இதெல்லாம் வரவே முடியாது. உண்மை தான்.
அம்புகுறி போட்டிருக்காங்க. ஒத்தையடி பாதை தான். எவ்வளோ வரும் இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் மேலே இருக்கும். நீங்கள் சொன்னால் சரியாக போச்சு. அந்த பாறை பார்த்தீங்கன்னா தனியாக தெரியுது. அங்கே ஒன்று மழை மாற்றிட்டாங்க. சங்கி மலை கொட்டையாது. ஆமாம், சங்கு வடிவில் இருக்குது பாருங்கள். கடுக்காய்ங்கிறது என்ன யூஸுக்கிறதுக்கு? ஓ ஆ கடுக்காய் தின்றவர் மிடுக்காய் வாழலாம். ஓ மிடுக்காய். கரெக்ட் கரெக்ட். இப்போ எல்லா வைத்தியமும் இங்கே இருக்குது. ஆமாம் ஆமாம்மா, கடுக்காப்பொடி. சுத்தம் பண்ணியிருக்காங்கலாம் பாதையெல்லாம். இதுங்களா கடுக்காய்? பச்சை கலரில். நீங்கள் வரலைன்னா நான் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போவேன். எடுத்து வாங்க, எப்போ மட்டுண்ணே டைம் ஆயிடும். அதா எடுங்க. என்ன இளமையாகிறதுக்கா இல்லை? இல்லை, சாயந்தரம் காய வச்சு பூரணம் பண்ணி சுடுதண்ணியில் வச்சு சுடுதண்ணியில் போட்டு குடிக்கலாம். ஏப்பா கடுக்காய் இருந்தால் பார்த்து பொறிக்கிட்டாங்கப்பா. ஆ இப்போதான் பச்சையாக இருக்குது. ஆமாம், இப்போதான் பொறிக்கணும். இந்த சீசன் மேலே இது இருக்குது, பச்சையாக இருக்குது. குச்சி எடுத்து அடிங்க, பச்சையாக இருந்தாலும் ஓகே தானா? கன்னிமார் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே அம்புக்குறி போட்டிருக்காங்க. பயங்கரமாக இருக்குது. வரல யாரும்? கண்ணே எடுத்து தான் வரீங்களா? காய் எடுத்து தான் வரீங்களாண்ணே? சரி வாங்க அப்படியே. ஏன்னா கன்னிமார் கோயிலுக்கு போனீங்களா? அதுக்கு மேலே போனீங்களா? டவர் வரைக்கும் போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் சிவலிங்கம்னு வச்சுருக்கான்னு சொன்னால் போனீங்களா புதுசா? ஐயோ அது இல்லைங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடிலாம் மழை பெஞ்சிருக்க மாட்டேங்குது. எல்லாம் பாருங்களா, அங்கங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே நின்றுட்டு சோதன்ட்டு வந்துட்டு இருக்குது. வீடியோ தெரியும். எங்கேஜி மேலே வரைக்கும் போனீங்களா? டவர் வரைக்குமா? டவர் வரைக்கும் போயிட்டோம். அதுக்கு மேலே சிவலிங்கத்துக்கு போகலையா? ஆமாம், காற்றே பத்தலை. ஏன்னா காற்றே கொஞ்சம் கூட பற்ற மாட்டேங்குது. அப்போ வெள்ளிங்கிரி மலையெல்லாம் நினச்சி பாருங்க சொன்ன மாதிரியா, காற்று சுத்தமாக பத்தாது. அதான் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கிறனால தான் எல்லாம் வந்து கீழே தவறிடுறாங்க. கொய்யாக்காய் இருக்குது. சின்னதாக பிஞ்சு இருக்குது. ஆனால் இதெல்லாம் மரியாதை செடி மாதிரியே இருக்குது பாருங்க. எல்லாம் சப்போட்டாவா? அதான் கொய்யா செடி ஃபுல்லாக இருக்குது. கொய்யாக்காய் ஒரு பிஞ்சும் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு பிஞ்சு இருக்குது. மக்கள் அப்படியே போட்டு போகிறதா நல்லா சாப்பிட்டேன். நம்ம ஊரில் இருக்குது. அதில் வேறையா? முதல்ல அந்த கொட்டை காயணும். அந்த கொட்டை காய்ஞ்சி மண்ணுக்குள்ளே போகணும்.
அது மழை அரிச்சுதுன்னா அது கீழேயே போயிடும், மேலே நிற்காது. இங்கே நல்லா மழை பெஞ்சிருக்குண்ணா, தண்ணி அப்படி அரிச்சு போயிருக்கு பாருங்க. வாங்க வாங்க, வந்துட்டோம். மூச்சு வாங்குது, அதனால தான். வெய்ய காலத்துல வந்து அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் புதராக இருக்காது. ஃபுல்லாக ட்ரையாக தான் இருக்கும். இல்லை, சூப்பராக இருக்கும். பார்க்கறதுக்கு மடிப்பாக இருக்கும். அதான் இப்போ செடி நிறைய முளைச்சிருக்கிறதுனால அந்த மடிப்பு தெரிய மாட்டாங்க. இப்போ பாருங்க, மழை இப்போ தான் வந்திருக்க மாட்டேருக்கு. நேற்று ஆனால் முந்தா நேற்று வந்திருக்க மாட்டேருக்கு. நல்ல ஈரமாக இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக மழைனாவே இங்கே தான் அதிகமாக பெய்ய மாட்டேருக்கு, இந்த மேல் மலத்து அந்த மலையில் மட்டும். ஏன்னா கீழே கூட அந்த மலை இல்லை. இங்கே பாருங்கள், ஈரமாகவே இருக்குது பாருங்கள் இன்னமும். வேற யாரும் இருப்பாங்கட்ருக்கு. விசில் சவுண்டு கேட்குது பாரு. குமார் இருக்கா? அப்படி இல்லை. யாருங்க? கணக்கு குமார் இருக்கா? அப்படி இல்லை. அவரு நானும் தான் அடிக்கடி வருவாங்க. இறங்க அப்படி இல்லை. பாறை நடுவில் பூந்து போகணும். இதே மாதிரி இருந்தால் சீக்கிரம் போயிடலாம். எல்லாம் பூரி போட்டிருக்காங்க. நான் வரீங்களா? இங்கே சவுண்டே காணும், ஒருத்தர் சவுண்டுமே. மலையோட அழகை யாருக்கு ரசிக்க தெரியல. இங்கே மக்கள் பாருங்க போயிருக்காங்க. இந்த கால் தடம் பாருங்க. மழை பெய்யறப்ப மாடெல்லாம் போகும். மாடு அதான் வந்துட்ட மாட்டிருக்கு. ஏதோ டெட் எண்டு சொன்ன மாதிரி அந்த பக்கம் ஏதோ தெரியுதுங்களா? கன்னிமாரிலேருந்து பெருமாள் எவ்வளோ தூரம் ஜி? ஜி அந்த பெருமாள் ஜி, பக்கத்துலேயே ஒரு பெருமாள் இருக்கு இல்லைங்க? அது பக்கம் தான். அது 300 மீட்டர் 400 மீட்டர் தான் வரும். அவ்வளோ கூட வராது. பக்கம் ஒரு பாறை தான். பாறை மலை ஏறி போகிற மாதிரி தான். பாறை ஏறணும். வந்துட்டு வாங்க பக்கத்தில் தான். ஓ இறக்கஞ்சி கணக்கு சூப்பர் கணக்கு. சே வாவ். அதான் சே அது என்ன ஏரி பா. இன்னொரு இடம் இருக்குது. மேலே போனோம்னா அப்படியே மடிப்பாக இருக்கும். அருமையாக இருக்கும். விளையாடலாம் படுத்துட்டு.
தான் பாருங்களேன். சித்தர்கள்லாம் அந்த காலத்தில் சர்க்கிள் விட்டு விளையாட போவோம். அதான் எங்கே போட்டுருக்காங்க கொண்டாந்து. டவர் அங்கே தெரியுது. இந்த இடம் பாருங்க. இதுதான் சொன்னேன், இறங்கியாரு. டவருக்கு போக தேவையில்லைண்ணா. ஏஜி டவருக்கா போகணும்? இல்லை தானே பார்த்தா டவர் அது வேறு. முன்னாடியே இருக்கு. அண்ணா பார்த்து வாங்க. சே காற்று இப்போ தான்ப்பா அடிக்குது. இப்போ மேலேயே படுது காற்று. ஒரு இடமும் பாருங்க அப்படி எப்படி இருக்கு பாருங்க. எந்த மலையிலையும் இந்த மாதிரி பார்க்க முடியும். இருக்கு, ஒரு சில மலைகள் இருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி ஏரியா ஊர் பின்னாடி அந்த மலை இதெல்லாம் பாருங்கடா. நேச்சர் தான். இயற்கையை மிஞ்சியெல்லாம் ஒன்றும் இல்லைஞ்சி. இயற்கை தான். டவர் கொண்டாந்து எங்கே போட்டிருக்கான் ஏர்டெல் டவர். இப்போ இந்த டவர் யாருக்கு கிடைக்கும்? நம்மளுக்கு கிடைக்குங்கிறீங்களா? இப்போது செட் பண்ணியிருப்பாங்களா? இது கரண்ட்டெல்லாம் எப்படி போகும்? லைன் கொண்டு போயிருப்போம். கரண்ட் தேவைப்படாது. சோலாரு சோலாரில் இங்கிருந்து கரண்ட் எல்லாம் கொண்டு போக முடியாது. அதுதான் சொல்கிறேன் நான். டவர் தான் அங்கே கொண்டு டவர் போ மழை துளி போட மாட்டேருக்கு. ஒரு பாறை யாரும் தான் பார்த்து ஏறினாங்க. செம்ம ஹைட்டுச்சு. பா காற்று தான். அந்த பாறை பார்த்து ஏறுங்க. நெத்து கொத்தில் இருக்கு. அவர் சொல்றாரு எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கன்னிமார் கோவிலுக்கு வந்துட்டு மாட்டிருக்கு. அதான் பாறை பாருங்கள் அப்படியே வழுக்கு பாறையாக இருக்குது. அது மழை பெய்கிற டைமெல்லாம் கண்டிப்பாக வரவே முடியாது. இந்த இடத்துல நிற்காத ஏறணும். ஆமாம் ஆமாம், இது பாலி இருக்கு. இங்கே தண்ணி வரப்பெல்லாம் வர முடியாது. ரொம்பதா வலிக்கிரும். அங்கே பாருங்களா தண்ணி போயிட்டுருக்கு. ஓ வந்துட்டோம். நான் வந்துட்டேண்ணா. அங்கே வேறு அட்டை போட்டிருக்கான் பாருங்க. நான் தெரியலையாண்ணா? தெரியும். நான் இங்கே பாருங்க. ஆமாம் தெரியுது. நான் இதுக்கு மேலே தானே பெருமாள் கோயில், அதுக்கு மேலே சிவன் கோயில் வச்சுருக்காங்கண்ணா. அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எப்போ வேணாலும் மழை வரலாம். மழை வந்தால் குறைன்னு அங்கேயே உட்காந்து வேண்டியது தான். ஆமாம் வந்துட்டோமா? வந்துட்டா வந்துட்டோம். இதான் கோயிலா? டவர் காணோம். டவர் மழை வந்துருச்சு. நான் சாமி கூட நினைக்கல. சாமி கூட நினைக்கல, டவர் நினைச்சிட்டே தான் வரும். அண்ணா அதானே பெருமாள் கோயில்ண்ணா. அது பெருமாள் கோயில்ண்ணா. இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் பார்த்து வரணும். நான் பார்த்து வாங்க. ரொம்ப இறக்கமாக இருக்குது. இங்கே விட்ருங்க. அப்படியா? பரவாயில்ல. நான் பார்த்து வாங்கினேண்ணா. இங்கெல்லாம் ரொம்ப வழுக்குது. செருப்பு போடாமல் இருந்தால் கூட வழுக்கல. செருப்பு போட தான் வழுக்குது. மலை தூறல் வந்துருச்சு. மழை வந்துச்சு நிக்கணும்னு ஆச்சு போட்டு நின்றுட்டு தான் இருக்கணும். என்ன அர்த்தம் கூட கண்டுபிடிக்காது. கன்னிமாரோடை மேலே போய் கொடுப்பாரு. அதுக்கு வந்து மாற்று அட்டுங்க விடுங்க பார்த்துக்கலாம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம். மழை எச்சா வந்து செப்பல் அப்படியே அடிச்சுட்டு போயிடும்.
கன்னிமார் சன்னதியிலேருந்து நேராக மேலே வழுக்குமா? அப்படி போய் போகணும். இல்லை, நான் சுனையை பார்க்கலான் இருக்கேன். ஓகே. அந்த பாசத்தில் கால வச்சுருவேன். வழுக்கில் ஸ்டெப்பு அதிகமாக வச்சு நாட்டிருக்குது. இங்கே தான் ஜி 2 சுனை. இங்கே ஒன்று இருக்குது, மேலே ஒன்று இருக்குது. பயங்கரமாக இருக்குது. தண்ணி சும்மா கண்ணாடி மாதிரி இருக்குது ஜி. ஆமாம் 2. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அந்த பக்கம் ஒன்று இருக்குது, அதில் ஒன்று இருக்குது. அதான் 1 2 3. இல்லை, அதுதான் பார்க்குறேன். வழுக்குது. தவளையெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. தண்ணி இருந்துகிட்ருக்கு. சுரசுரப்பாக இருக்கிற பக்கத்தில் தான் கால் வச்சு போகணும். கன்னிமார் கோயிலேருந்து பெருமாள் இன்னும் அதுக்கு மேலே போயிட்டு ஆட்ருக்கவங்க. மேலே போகிறாங்க. செப்பல் இல்லாத அதுக்கு மேலே போக முடியாது. தான் நம்ம செப்பல் எடுத்துகிட்டு போயிடலாமா? ஆனால் உண்மையாலுமே காலெல்லாம் குத்துது. கணக்கு செருப்பு போட்டு போயிட்டான்ல? ஆமாம். ஆடுது. செருப்பு போட்டாருங்க. தண்ணியில் காலப்பட்டாதான் பார்த்து தரணும். காலில் கிடிச்சு. ஆமாம். கால் ஊடுதில்ல. பாறை பிடிச்சுன்னா அப்படி கிடிச்சு. அப்பா ஃபுல் வியூ பாருங்கள். முடியாது. ஹெலிகாப்டர் போகுது. அந்த ஹெலிகாப்டர் தான் போகுது பாருங்க. அட பிளேன் தான், சின்ன குட்டி பிளேன். இங்கே பாருங்க, அங்கே வழி போட்டிருக்கு சிவன் கோயிலுக்கு போகிறதுக்கு தாங்க. அங்கே பாருங்க. நான் அதுதான் சொல்லிட்டு இருக்க வழிதா. அப்படி போல சிவன் இருக்காமா அங்க. செருப்பு வேற போடலையே. வந்துட்டம்பா கனகராஜ். செம்ம ஜாலியாக இருக்கேன். அடுத்த 2 பேர் வராங்கப்பா. வந்துட்டிங்களா வசந்த்? வந்துட்டம்பா கனகராஜ். பயங்கர ஜாலியா? செம்ம ஜாலியாக இருக்கேன். பாரு மழை ஊற்றிட்டு இருக்கு பாரு. தெரியுதா? கோடு பாரு தெரியுது பாரு. இது வரைக்கும் அந்த மழையே தெரியல. பாருங்களா தெரியுங்களா? நாங்க வந்தப்போ அந்த ஏரியாவே தெரியல. அந்த அளவுக்கு எப்படியே நலையாத வந்துட்டீங்க 2 பேரும். அங்கே பாரு மழை ஊற்றிட்டு இருக்கு பாரு. தெரியுதா? கோடு பாரு தெரியுது பாரு. செம மழை பெஞ்சிட்டு இருக்கு. போய் இந்த மலையை தாண்டி அந்த கடைசி இன்னொரு மலை இறங்கி
பாறை திட்டு ஓரத்தில் பாறை மேலே ஏறி அதுக்கப்புறம் நானே போக மாட்டான். கவலைப்படாதீங்க. இல்லை போகலாம். ஓகே போகலாம். ஏகபித்த ஆதரவு யார் அதிகமாக இருக்கோ அவங்க போவாங்க. 4 பேர் இருக்கிறோம். ஆமாம், ஒரு மாதம் ஆயிடுச்சு. போன மாதம் இந்த மாதம் வரல. பெருமாள் சன்னதி. போன கொடுத்துட்டு பதில் டவர் இருக்குது பேசணும்ல. அப்புறம் அவர் மட்டும் பேக்கை வேற வச்சுட்டு வந்துருக்கிறோம். குரம் கீழே வந்து பேக் தூக்கிட்டு வேற போகுது. அவர் வர மாட்டார். பரவாயில்ல வாங்க. என்ன இத்தனை பிளாஸ்டிக் போட்டு வராருங்களா இல்லையோ, பட் இந்த இடத்துக்கு வந்து ஓகே. திரும்ப நாம் வந்து அந்த இடத்துக்கு எத்தனை வருஷம் கழிச்சு வருவோமோ இல்லை வராமே இருப்போமோ தெரில. உண்மையாலுமே கண்டிப்பாக ஒரு முறையாவது கஞ்சமலை பயணம் செய்யுங்கள் முடிந்தவரை. அண்ணாவுக்கெல்லாம் 60 வயசு ஆயிடுச்சு. என் கூட இப்படி ஜாலியாக இருக்கார் பார்த்தீங்களா, விளாண்டுக்கிட்டு அடம் பிடிச்சி மேலே வரணும்னு வராரு. நானும் தான் வருவேன், என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்ட்டு வராரு. இங்கே கொண்டு வந்து டவர் போட்டிருக்காங்கப்பா, பயங்கரம்பா. அதாவது மேலே அந்த பெருமாள் கோயிலுக்கு போகிறதுக்கு தான் வழி முதல்ல. ஓ பெருமாள் கோவிலுக்கு. இந்த 7 கிலோமீட்டர். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது வழி இதுதான், இப்படி தான் போகணும். அதான் குறுக்காட்டி இது போட்டிருக்காங்க.